அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பு சகோதரங்களுக்கு இனிய மதிய வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கிறேன். தயவு செய்து இந்த வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பல முக்கியமான தகவல்கள் இருக்குது. இவ்வளவு காலமாக நாம் தவறவிட்ட சில தவறுகளை இதன் பிறகாவது திருத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இன துரோகிகளின் வலையில் சிக்க நேரிடும். இஸ்லாமிய பயங்கரவாதம் දකුණේ සිංහල බෞද්ධ පවුලකින් පැවතෙන එන මම අධ්‍යාපනය ලැබුවේ ලංකාවේ ප්‍රධාන පෙළේ බෞද්ධ පාසලක් වන කොළඹ ආනන්ද මහාවිද්‍යාලයේ. මේ ජයග්‍රහණයේ ප්‍රධානතම සාධකය වන්නේ මේ රටේ බහුතර සිංහල ජනතාව බව අප මුල සිටම දැන සිටියා. ஆனா இன்னைக்கு how dare you doing like that அப்படின்னு அனுரகிட்ட விரல் நீட்டி கேட்கக்கூடிய பெரும்பான்மை அரசியல்வாதிகள். காரணம் என்ன? අපේ අපේක්ෂාව තමයි මා කෙරෙහි විශ්වාස තබන ජනතාවද මා කෙරෙහි විශ්වාසය නොතබන තමයි ඡන්දෙ නුදුන් ජනතාවද මේ සියලු දෙනාම අපේ ලාංකීය ජනතාව ලෙස සලකා කිසිදු ભેදයකින් තොරව කිසිදු වෙනස්කමකින් තොරව මේ රට ඉදිරියට ගෙන යාම වගකීම අපිට තිබෙනවා. ඒ වගකීම ඉටු කරන බවට මම සපත කරනවා. බොහොම ස්තුතියි හැමදෙනාට. யாழ்ப்பாணத்து பாசையில திட்டணுமெண்டா வெசரன். இந்த வெசரனுக்கு தெரியுமா மேதகு அன்னைக்கு என்ன சொன்னாருன்னு? நாம் இனத்துவசிகள் அல்ல, போர்வரி கொண்ட வன்முறையாளர்களும் அல்ல. நாம் சிங்கள மக்களை எதிரிகளாகவோ விரோதிகளாகவோ கருதவில்லை. நாம் சிங்கள தேசத்தை அங்கீகரிக்கிறேன், சிங்கள பண்பாட்டை கௌரவிக்கிறேன். தமிழ் ஈழம் என்பது அவர்களுடைய தாய் மண், அவர்களுக்கான சொந்த மண். தமிழர்களின் நிம்மதிக்காக போராடிய ஒரு போர் வீரன். அனுர விரட்டுவதற்கு முன் வீடு போ, அனுர கோ ஹோம். இப்போது பெரும்பான்மையின் சில கோஷம். இரண்டும் மக்களுக்காக பாடுபட்டவர்கள் தான். ஆனால் ஒருவர் ஹீரோவாகவும் ஒருவர் வில்லனாகவும் பார்ப்பது ஏன்? பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். முதலாவது தகவல் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணத்துக்கு தப்பி சென்றிருக்கிறாங்க கம்பஹாவில் இருந்து 2 குற்றவாளிகள். இவங்களை பற்றின தகவல்கள் தெரிந்தால் உடனடியாக தொடர்பு கொள்ளுமாறு 2 தொலைபேசி இலக்கங்கள் கொடுத்துருக்காங்க. 0718591608, அதே போல் 0718591610. 2 பேரும் தேடப்படும் குற்றவாளிகள். இவங்களை பற்றி தகவல்கள் யாராவது தெரிஞ்சால் உடனடியாக தெரிவிக்குமாறு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஊரில் தெரிஞ்சவங்களுக்கு அனுப்பி விட்டுருங்க. இந்த இஸ்லாமிய பயங்கரவாதம் இந்த நாட்டிலே கால் ஊண்டியது. ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கும் எமக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. நான் எதிர்பார்த்தேன் மட்டக்களப்பு மாவட்டத்திலே அதிகப்படியான வாக்குகள் எடுத்து நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தை வெல்வோம் என்று. கடைசியிலே ஒரு ஆசனத்தை கூட பெற முடியாத சூழல் ஏற்பட்டது. வாக்குமூலம் என்று நேரம் போதாது, இன்னும் ஒரு தினம் தேவை என்றார்கள். காரணம், அவர்கள் வளமை போல சிங்களத்திலே பதிவு செய்வதற்கான முயற்சி செய்தார். அப்போ நான் சொன்னேன், எனக்கு சிங்களத்தை வாசிக்க முடியாது, சாதாரணமாக பேச முடியும். அதேபோல தமிழிலே பதிவு செய்த காரணமாக அவர்கள் அதை மொழிமாற்றம் செய்து படிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆகையால் நான் இன்னும் ஒரு தினத்தை தாருங்கள்னு சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கும் எமக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. நான் பார்லமெண்டத்திலேயும் ஒரு புத்தகத்தையும் எழுதி மக்களுக்கு எப்படி இந்த இஸ்லாமிய பயங்கரவாதம் இந்த நாட்டிலே கால் ஊண்டியது, அதுக்கான வாய்ப்புகள் எப்படி உருவாகியது. பிள்ளையான் எனப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன், மட்டக்களப்பு மாவட்டத்தில் நீங்க பண்ணின கொடுமைகளை விடையுமா, நீங்க பண்ணின அராஜகத்தை விடையுமா? முஸ்லீம் தீவிரவாதிகள் என்று சொல்றதுக்கு முன்னாடி தீவிரவாதம் என்ற ஒன்றை உருவாக்கினதுக்கு காரணமே நீங்க தான். உங்களை மாதிரியான இன துரோகிகள் தான். தன்னுடைய சொந்த இனத்தையே காட்டி கொடுத்த துரோகிகள் நீங்க. நீங்கள் முஸ்லீம்களுக்கு தீவிரவாதிகள் சொல்கிறதுக்கு எந்த அருகதையும் இல்லை. அதை புரிஞ்சுக்கோங்க. முஸ்லீம்களை தீவிரவாதிகள் என்று சொல்கிறதுக்கு எந்த அருகதையும் இல்லை. ஏன்னா நீங்கள் சொந்த இனத்தையே காட்டி கொடுத்த துரோகிகள். அதே மாதிரி முஸ்லீம்களுக்கு அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இழைக்கப்பட்டது அநீதிகள் தான். ஆனாலும் ஒரு சில எங்களுடைய மதத்தில் இருந்த இன துரோகிகள் ஒரு சிலர் பணத்துக்காகவும் பதவிக்காகவும் ஆசைப்பட்டு செய்த சில கேவலமான செயல்பாடால் இன்று ஒற்றுமை என்பது சீர்குலைந்து போனதுக்கான முக்கிய காரணமாக கருதப்படுகின்றது. ஆனால் முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் அல்ல, தீவிரவாதிகள் ஆக்கப்படுபவர்கள் உங்களை போன்ற சில தீய சக்திகளால் தான். அதே போல உதன்னப்பன் ஒன்ற பிரச்சனை, உனக்கு யாழ்ப்பாணத்து பாசையில் திட்டணும் என்றா நீ ஒரு வெசரன், மடையன், அப்படித்தான் சொல்லணும். அர்ச்சுனா ராமநாதன் படித்த மட்டமாக இருந்தும் கீழ்த்தரமான செயல்.
யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாண மக்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருந்துச்சு, ஒரு கெத்து இருந்துச்சு. அதை பாராளுமன்றத்தில் போய் சதைச்சிட்டு வந்தவர் தான் இந்த அர்ச்சுனா ராமநாதன். படித்த முட்டாள் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு ரோஹண விஜயவீர ஹீரோவாக பார்க்கப்படுறாரு, ஜேவிபி. ஆனால் அதே மக்களுக்காக போராடிய மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள், தமிழீழத்தின் தலைவன், தமிழீழ மக்களின் நெஞ்சில் குடியிருக்கும் நாயகன், இன்னைக்கு ஒரு தீவிரவாதியாகவும் ஒரு குற்றவாளியாகவும் பார்க்கப்படுறாரு. ஏன் காரணம் என்ன? சிங்கள மக்களுக்கு இதை அவங்க மொழியிலையும் சிறப்பாக விளக்கணும் அப்படின்னு தான் முடிவெடுத்திருக்கிறேன். முதலாவது தமிழ் வீடியோ, அடுத்தது சிங்கள வீடியோ தான். அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழ் ஈழத்தில் நடந்த அநீதிகள், தமிழ் ஈழத்தில் நடந்த துன்பங்கள். ஆனாலும் அவர் சொன்னது என்ன தெரியுமா? நாம் இனத்துவாசிகள் அல்ல, போர்வரி கொண்ட வன்முறையாளர்களும் அல்ல. நாம் சிங்கள மக்களை எதிரிகளாகவோ விரோதிகளாகவோ கருதவில்லை. நாம் சிங்கள தேசத்தை அங்கீகரிக்கிறேன், சிங்கள பண்பாட்டை கௌரவிக்கிறேன். வேலுப்பிள்ளை பிரபாகரன் மேதகு திரு ஐயா அவர்கள் அன்று முதல் இன்று வரைக்கும் எந்த ஒரு துவேஷமில்லாத தன்னுடைய இனத்துக்கான விடுதலைக்காக மட்டுமே போராடிய பாடுபட்ட ஒருவர். கடைசி யுத்த சூழலில் எம் ஈழத் தமிழ் மக்கள், என் சகோதரிகள் பட்ட துன்பங்களையும் துயரங்களையும் விளக்க முடியுமானால் இன்று காசாவில் நடப்பதை போல்தான் அன்று நம் இலங்கையிலும் நடந்தது. ஆனால் என்ன ஒரு வித்தியாசம், அந்த காலகட்டத்தில் இன்றையை போல சமூக ஊடகங்களோ சரியான ஒரு வளர்ச்சியான ஊடக கட்டமைப்போ டிக்டாக் ஃபேஸ்புக் வலைத்தளங்களோ சரியான முறையில் இல்லாத ஒரு காரணம்தான் அன்று எம் தமிழீழ மக்கள் கொல்லப்படும் போது, அநீதி இழைக்கப்படும் போது யாராலும் தட்டி கேட்க முடியாத ஒரு சூழலாக மாறியிருந்தது. அதே போல மக்களுக்கு தெரியாமலும் போனது. அதை தயவு செய்து அனைவரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய பேர் சில விடயங்கள் நான் சில போஸ்ட்டுகளில் போடும்போது கூட சிலர் நான் பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க, அன்று தமிழீழ மக்களுக்கு இதே மாதிரி தான் அநீதி நடந்தது, யாருமே தட்டி கேட்கல, யாருமே இதை பற்றி பேசலை அப்படின்னு. உண்மைக்குமே சொல்ல போனால் தமிழீழத்தில் நடந்தது வெளி உலகத்துக்கே தெரியாது. இன்னைக்கு இந்த காசாக்காக உலகமே நிற்கிற மாதிரி அன்று தமிழீழத்துக்காக முழு உலகமும் ஒன்று கூடியிருக்கும். ஏன் இலங்கையின் பெரும்பான்மை இனத்தவரான சிங்களவர்களே நின்றுப்பாங்க. ஏன் தமிழீழத்தில் நடந்த எந்த ஒரு அநீதியும் வெளிக்கொண்டு வரவில்லை, உலகத்துக்கு காட்டப்படவில்லை. காட்டப்பட்டது, சித்தரிக்கப்பட்டவை எல்லாமே வெறும் பொய்யான நாடகங்கள் தான். அதை பற்றியும் பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஹவு டேர் யூ டூயிங் லைக் திஸ் அப்படின்ற மாதிரி இப்போ அரசியல்வாதிகள் அனுரையை பார்த்து கேட்கறதுக்கான காரணம் என்ன? அனுரை இலங்கையை முற்றுமுழுதாக ஒன்று சேர்க்க முயற்சி செய்வது தான். இன்னைக்கு ஒரு சில அவங்களுடைய பெரும்பான்மையில் இருக்கக்கூடியவங்களே, மதகுருமார்களே, அனுர கோஹோம், அனுர உன்னையை விரட்டுவதற்கு முன்னி வீடு சென்று விடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அன்று கோட்டாபய ராஜபக்ச දකුණේ සිංහල බෞද්ධ පවුලකින් පැවතෙන එන මම අධ්‍යාපනය ලැබුවේ ලංකාවේ ප්‍රධාන පෙළේ බෞද්ධ පාසලක් වන කොළඹ ආනන්ද මහාවිද්‍යාලයේ. මේ ජයග්‍රහණයේ ප්‍රධානතම සාධකය වන්නේ මේ රටේ බහුතර සිංහල ජනතාව බව අප මුල සිටම දැන සිටියා. සිංහල ජනතාවගේ සහයෙන් පමණක් ජනාධිපතිවරණය ජයග්‍රහණය කළ හැකිව තිබුණු බව මා දැන සිටියා. இப்போ உங்களுக்கு புரியுதா ஏன் ஒரு சில துவேசக்காரர்கள் அனுரவை வீட்டை விட்டு நாட்டை விட்டு வெளியேறு அப்படின்னு கோஷமிடுறாங்க அப்படின்னு? ஏன்னா அன்னைக்கு அவங்க
பௌத்த சிங்கள ஜனதாவை மட்டும்தான் எங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, அவங்களால தான் ஜெயிச்சோம் அப்படின்னு கோட்டாபே சொன்னார். ஆனால் இன்னைக்கு அனுர අපේ අපේක්ෂාව තමයි මා කෙරෙහි විශ්වාස තබන ලද ජනතාවද මා කෙරෙහි විශ්වාසය නොතබන තමට ඡන්දෙ නුදුන් ජනතාවද මේ සියලු දෙනාම අපේ ලාංකීය ජනතාව ලෙස සලකා කිසිදු ભેදයකින් තොරව කිසිදු වෙනස්කමකින් තොරව මේ රට ඉදිරියට ගෙන යාම වගකීම අපිට තිබෙනවා. ඒ වගකීම ඉටු කරන බවට මම සපත කරනවා. බොහොම ස්තුතියි හැමදෙනාට. இன்னைக்கு தமிழர்களால், அதாவது யாழ்ப்பாணமாக இருக்கட்டும், மட்டக்களப்பாக இருக்கட்டும், மற்றும் பல தமிழினம் வாழக்கூடிய பகுதிகளாக இருக்கட்டும், மலையகம் முதல் கொண்டு அனைத்து பகுதிகளிலும் இன்னைக்கு மரியாதை கொடுத்து ஒரு சிங்கள தலைவரை ஆதரிக்கும் ஒரு சூழல் உருவாகி இருக்குதுன்னா அந்த சூழலுக்கு பொருத்தமானவர், அந்த புகழுக்குரியவர் அனுரகுமார திசாநாயக்க மட்டும்தான். ஏன்னா இவ்வளவு காலத்துக்கும் எந்த ஒரு தமிழர்களும் சிங்கள அரசியல்வாதிகளை இவ்வளவுக்கு கொண்டாடினதா சரித்திரமே இல்லை. அதே மாதிரி இஸ்லாமியர்களோடையும் சரி, இந்து மதத்தவர்களோடையும் சரி அணுகியவர் அனுர மட்டுமே. දිනන්න ඕන දිනන එක හරිද? හරිද? ආයේ නිකන් ලොවෙත් නැති වෙන. තේරෙනවද මං කියන්නේ? හරි දෙන්න ඕන වැඩි. அதனால் தான் ஜெயிப்பதென்றால் ஜெயிப்பது உலகத்திலே இல்லாதவாறு ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வெற்றியை அனுர தக்க வைத்து கொண்டார். ஆனால் இன்னைக்கும் பேரினவாத அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லலாம். பேரினவாத அரசியல்வாதிகள், அந்த அரசியல்வாதிகளுக்கு ஜாடி பிடித்து கொண்டு பின்னால் தெரிந்த முஸ்லீம் மற்றும் தமிழ் அரசியல்வாதிகள், இன்னைக்கு வரைக்கும் கொடை பிடித்து கொண்டு தெரிந்த அரசியல்வாதிகள், அன்னைக்கு பாட்டாளி சம்பிக்க ரணவைக்கா இருக்கட்டும், ஒரு சில அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், மக்களுடைய, அதுவும் குறிப்பாக பேரினவாதத்தின் தலைவர்களாக சித்தரிக்கப்பட்டவர்கள் தான் இந்த முக்கியமான பெரிய பெரிய புள்ளிகள், அரசியல்வாதிகள். அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஜனாசா எரிப்பு முதல் கொண்டு அனைத்து விடயங்களுக்கும் கைதூக்கி நம் சமூகத்தையே சீர்குலைய வைத்தவர்கள்தான் தற்போது நாங்கள் மக்களுக்காக பாடுபட்டோம், ஒன்று கூடினோம் என்று சொல்லக்கூடிய கேவலங்கட்ட அரசியல்வாதிகள் தான் எங்களுடைய முன்னாள் அரசியல்வாதிகள். அதனால்தான் இன்று அனைத்து மக்களும் ஒன்று கூடி இன மத மொழி வேறுபாடின்றி இந்த பழைய அரசியல்வாதிகளையும் இந்த திருடர்களையும் வீட்டுக்கு விரட்டி அனுப்பியிருக்கின்றார்கள். இன்று எங்களுடைய நாட்டில் ஒரு நிம்மதியான சூழல் இருக்கின்றது. அனைத்து பகுதிகளிலும் நிம்மதியாக வாழக்கூடிய சூழல் இருக்கின்றது. ஆனால் இதே சூழல் ஆரம்பத்தில் இருந்ததான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச காலம் இருந்துச்சு. ஆனால் அது எப்படி இருந்துச்சுன்னா ஆக்கிரமிப்போடு இருந்துச்சு. யாழ்ப்பாணத்தில் இராணுவத்துடைய ஆக்கிரமிப்பு, அதே போல் முஸ்லீம்களுக்கு இடையே ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிறகு தீவிரவாத ஆக்கிரமிப்பு. இது இரண்டையுமே அவங்க காரணம் காட்டியே சிறுபான்மையான இரண்டு மக்களையும் வைத்தே அவங்களுடைய அரசியல் அபிலாஷைகளை நிறைவேற்றி கொண்டாங்க. ஆனால் இன்னைக்கு அது எல்லாமே உடைத்தெறியப்பட்டிருக்கின்றது. அதனால்தான் இன்னைக்கு நிறைய இந்த பேரினவாத அரசியல்வாதிகளுக்கு அனுரவை கண்டாலும் பிடிக்கிறதில்ல, எங்களை மாதிரியான சிறுபான்மையை கண்டாலும் பிடிக்கிறதில்ல. ஏன்? ஆரம்ப காலத்தில் ஆக்கிரமிப்பு காலங்களில் அன்னைக்கு அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக வாரத்துக்கு முன்னாடி, அறகலை நடப்பதற்கு முன்னாடி, இந்த யுத்தத்தை வெற்றி கொண்ட நாயகன் அப்படின்ற ஒரு பெயரோடு பெரும்பான்மை இனத்தவர்கள் முன்னிறுத்தி அன்றிலிருந்து இன்று வரைக்கும் தமிழீழம் என்றால் கொட்டியா கொட்டியா அப்படின்ற வார்த்தையை சொல்லி, தீவிரவாதிகள் என்ற வார்த்தையை சொல்லி, அதனிடையே முஸ்லீம்களையும் ஒரு விதமான அசௌகரியமான நிலைக்கு தள்ளி ஈஸ்டர் தாக்குதலை ஏற்பாடு செய்து
கடைசியில் 2 சமூகத்தையும் சீர்குலைத்து மக்கள் முன் மிகவும் மோசமான ஒரு நிலைக்கு தள்ளி பெரும்பான்மையினரை ஒட்டுமொத்தமாக மூளைச்சலவை செய்து தன்னுடைய பக்கம் தன் வசப்படுத்தி கொண்டார்கள். 69 லட்சம் பேரையும். அதன் பிறகு வெளிவந்த ஒவ்வொரு உண்மைகளையும் பார்க்கும்போதுதான் பெரும்பான்மையினரே தெரிந்து கொண்டார்கள் நாம் இவர்களுடைய மூளைச்சலவைக்கு ஆளாகிவிட்டோம் என்பதை. அதே போலதான் அன்றைய தினம் எங்களுடைய அன்பு சொந்தங்கள் தமிழீழத்தில் பட்ட துன்பங்களையும் துயரங்களையும் வெளிக்கொண்டு வருவதற்கு எந்த ஒரு சோஷியல் மீடியாவும் இருக்கவில்லை, எந்த ஒரு சோஷியல் மீடியாக்களும் உருவாகவும் இல்லை. ஆனால் இன்றைய தினம் போல் டிக்டாக், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதெல்லாம் வளர்ச்சி அடைந்த ஒரு நிலைமையில் இருந்திருந்தால், மக்களின் கைகளில் தொலைபேசிகள் இருந்திருந்தால் நிச்சயமாக ஒவ்வொரு அநீதிகளும் வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கும். அன்று பெரும்பான்மையினரான சிங்கள மக்களே ஈழத்துக்காக குரல் கொடுக்க முன் வந்திருப்பாங்க. இந்த அநீதிகளை தட்டி கேட்கறதுக்காக முன் வந்திருப்பாங்க. உலகமே இன்னைக்கு பலஸ்தீனத்துக்காக நிற்கிற மாதிரி, லெபனானுக்காக நிற்கிற மாதிரி தமிழீழத்துக்காக நின்றிருக்கும். ஆனால் எதுவுமே வெளிக்கொண்டு வராமல் மறைக்கப்பட்டு விட்டது. அது எல்லாமே சில காரணங்களும் சில செயல்பாடுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவந்ததை அடுத்துதான் மக்கள் மனதிலே ஒரு நம்பிக்கை உருவானது. நம்மளுடைய அரசியல்வாதிகள் ஏமாற்றியேதான் பிழைப்பு நடத்தியிருக்கார்கள் என்று. அதே போல ஜனாசா எரிப்பாக இருக்கட்டும், அதே போல ஈஸ்டர் தாக்குதலாக இருக்கட்டும், இவை அனைத்தையும் ஒருங்கிணைந்து செயல்படுத்தி இதை கச்சிதமாக நடத்தி முடித்ததில் எல்லா அரசியல்வாதிகளுக்கும் பங்கு இருக்குது. முன்னாள் அரசியல்வாதிகள் அனைவருக்குமே பங்கு இருந்தது. ஆளும் கட்சியில் இருந்த அனைவருக்கும் பங்கு இருந்தது. ஆனால் இந்த சந்தர்ப்பம் உருவாகுவதற்காகவே இவர்கள் அனைவரும் சத்தமில்லாமல் இருந்ததுதான் இவர்கள் செய்த மிக பெரிய ஒரு துரோகம். ஆனால் அந்த துரோகிகளைத்தான் மக்கள் செருப்படி அடித்த மாதிரி இந்த வாட்டி வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. ஆனால் இன்னொரு முறையும் இப்போதைய சூழலில் பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர் அர்ச்சுனா என்ற மடையனுடைய பிரச்சனையால் மறுபடியும் ஒரு சில பிரச்சனைகள் உருவாகுது. பாராளுமன்றத்துக்குள்ளே போய் லைவ் போட்டது ஒன்று. சரி, லைவ் போட்டது தான், நீ மொண்டசோரி பையன் தெரியாது, புதிதாக பாராளுமன்றத்துக்கு போயிருக்க, ஓகே. ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க, சார் இது வந்து அவருடைய கதிரை, சரி விடுங்க அப்படின்னு சொன்னால் விட்டுட்டு எந்திரிச்சிருக்கலாமே. ஏன் சஜித் பிரேமதாசா யாருன்னு தெரியாது, சஜித்தோட பழக்கம் இல்லை, சஜித்தோட வால் பிடிச்சி தெரியலை. இது எல்லாமே ஒன்று விளங்கிக்கோங்க, எல்லாமே நாடகம், எல்லாமே அரங்கேற்றங்கள் தான். சஜித்திர கதிரையில் போய் உட்காரணும், அதுக்கப்புறமா இப்படி சொல்லணும், அது வந்து ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் ஆகணும், மக்களுக்கிடையே மீண்டும் சில குழப்பங்கள் உருவாகணும், பாராளுமன்றத்தில் சலசலப்பு ஏற்படணும். இந்த மாதிரியெல்லாம் திட்டமிட்ட சில செயல்பாடுகள் அப்படின்னும் ஒரு பக்கம் கருதப்படுகிறது. ஏனென்னா இந்த டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் முதலாக அவருடைய அந்த கலப்பயணம் ஆரம்பித்ததே சஜித்தோட தான். அதே போல் ஆரம்பத்தில் அவர் கொஞ்சம் ஹீரோவாக பார்க்கப்பட்டார். ஏன்னா சில ஊழல்கள், அதே மாதிரி சில விடயங்களுக்கு எதிர்த்து போராடினார், சில விடயங்களுக்கு வந்து எதிர்த்து குரல் கொடுத்தார். அப்போ மக்கள் எல்லாரும் ஹீரோவாக தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. பல சமூக ஊடகங்களில் பிரபல்யமாக பேசப்பட்டார். ஆனால் சில முட்டாள்தனமான ஐடியாக்களால், சிலர் கொடுத்த சில முட்டாள்தனமான ஐடியாக்களால் இன்றைக்கி பாராளுமன்றத்திலையும் அசிங்கப்பட்டு மக்களிடையும் அசிங்கப்பட்டிருக்கிறாரு. அவ்வளவுதான். ராமநாதன் அர்ச்சுனா படித்த முட்டாள் அப்படின்றத நிரூபித்து காட்டியிருக்கிறாரு. ஏன்னா இந்த நாட்டை பொறுத்த வரையில் நம்ம என்னடா தவறு செய்கிறோம், நம்ம எப்படா தவறு செய்வோம், நம்மளை எப்படி வச்சு நம்மளை கிண்டல் பண்ணலாம், நம்மளை எப்படி கேவலப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கேப் கிடைச்சா போதும் நம்மளை வச்சு செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க சில அரசியல்வாதிகள், அதே மாதிரி சில இன துரோகிகள். அதால் ரொம்ப கவனமாக இருக்கணும். மக்களிடையே ஒற்றுமையை வந்து சீர்குலைக்கணும் அப்படின்றதுக்காகவே ஒரு கூட்டம் இருக்குது. இன்னைக்கு
ஒரு நிம்மதியான சூழல், மக்கள் ஏதாவது ஒன்றை செஞ்சு பிழைப்பு நடத்தி இனிமேல் வாழ்க்கையை முன்னேற்றி கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு சூழலை இப்போதைக்கு அனுரகுமார் திசாநாயக்க உருவாகி இருக்கிறார். அதோடைய முதல் கட்டம் தான் ஒற்றுமை, இன மத மொழி வேறுபாடின்றி ஒற்றுமையான சூழல். அதே போல் யாழ்ப்பாண மக்கள் இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த போர் சூழலும் இராணுவ ஆக்கிரமிப்பும் இருந்த மாதிரியே தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒவ்வொரு பகுதிகளும் இராணுவ கட்டுப்பாடு, ஊருக்கு நடுவில் இராணுவ கட்டுப்பாடு, தன்னுடைய சொந்த நிலங்களில் இராணுவம் ஆக்கிரமிக்குது. அதே ஆக்கிரமிப்பு அதே சூழல் அப்படியே தான் இருந்துச்சு. அப்படி இருந்ததால் இன்னமும் அந்த மக்களுடைய மனதில் ஆறாத வடுக்களாக தான் அவங்களுடைய வேதனைகள் இருந்தது. இன்னைக்கு அனுரகுமார் திசாநாயக்க எடுத்த பல முடிவுகளால் யாழ்ப்பாணத்திலிருந்து அகற்றப்படும் பல கேம்புகள் மற்றும் திறக்கப்படும் பல வீதிகள் மற்றும் கையளிக்கப்படும் பல நிலங்கள் அந்த மக்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு இனிமேலாவது நிம்மதியான ஒரு வாழ்வை கொடுக்கும். மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் அன்று இந்த மக்களுக்காக போராடிய போராட்டம், தன்னுடைய இனத்துக்காக போராடிய போராட்டம் இன்னைக்காவது இதன் பிறகாவது ஒரு சரியான நிலைப்பாட்டுக்கு வரணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசை. அதே போல் தயவு செய்து இனிமேலாவது சிந்திச்சு செயல்படுங்க. எந்த ஒரு விடயத்திலையுமே அவசரமாக ஆவேசப்படாதீங்க. எந்த ஒரு தகவல் வந்தாலும் சமூக ஊடகங்களில் வந்தாலும் அதை சரியாக தீர ஆராயாமல் விசாரித்து பார்க்காமல் சமூக ஊடகங்களில் பரப்பாதீங்க. ஏன்னா ஒரு சிலர் நம்ம செய்கிற தவறுகள் தான் மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைகின்றது. ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு வீடியோ ஒரு 1000 பேர் ஷேர் பண்ணாங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறும். அது ஒருத்தர் 2 பேர்கிட்ட ஷேர் ஆகும்போது அதை கணக்கெடுக்காமல் இதெல்லாம் சும்மா தேவையில்லாத பிரச்சனை உருவாகிறது அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிவிட்டு விட்டுட்டு போனால் எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்காது. அதனால் எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் நல்லது கெட்டது ரெண்டையுமே சிந்திச்சு பார்த்து இதால் விளைவுகள் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத யோசித்து பார்த்து தயவு செய்து எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் சரி, ஆடியோவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கருத்துக்களாக இருந்தாலும் சரி வெளியிடுங்க. ஏன்னா எப்படா இவனுங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வரும், எப்படா இவனுங்களை வச்சு நாம் அரசியல் பண்ணலாம், மீண்டும் குளிர்காயலாம் அப்படின்னு பல இனத்துரோகிகளும் பல நயவஞ்சக பாம்புகளும் காத்து கொண்டு இருக்குது. மீண்டும் ஒரு பிரச்சனை வரணும், அரசாங்கம் வீழணும், எங்களுடைய கொடுங்கோல் ஆட்சி மறுபடியும் இந்த நாட்டை ஆளணும் அப்படின்ற அரசியல் பேராசை பிடித்த பெருச்சாளிகள் காத்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு இனிமேலாவது இடம் கொடுக்காமல் அனைவரும் ஒற்றுமையாக, மூவின மக்களும் ஒற்றுமையாக செயல்படணும் அப்படின்றதான் என்னுடைய ஆசை மற்றும் வேண்டுகோள். ஒற்றுமையாக இருந்தோம்னா ஒருத்தனாலேயும் நம்மளை அசைக்க முடியாது. எல்லாருமே இப்போ முயற்சி பண்ணுறது அந்த ஒற்றுமையை சீர்குலைக்கத்தான். ஆனால் எந்த ஒரு பொய்யான வதந்திகளையும் நம்பி யாருமே ஏமாறையும் கூடாது. இதன் பிறகு பிரச்சனைகளை உருவாக்கவும் கூடாது. சிந்தித்து செயல்படுவோம். நாட்டையும் நாட்டு மக்களையும் ஒற்றுமையோடு கட்டியிருப்போம். கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.